இயல்பாக சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப தன்னியல்பாக. அது எனக்குள்ளே இருக்கிற ஒரு நேச்சர். அதாவது எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லாமல், கிரிமினல் இன்டென்ஷன் இல்லாமல், அதாவது நோக்கம் இல்லாமல், உள்நோக்கம் இல்லாமல், ஒரு தீய நோக்கம் இல்லாமல், ஒரு கால்குலேட்டிவ் மைண்ட் செட், ஒரு கணக்கு போட்டு இப்படி பேசினா இது வரும், இப்படி பேசினா இது வரும், இந்த மாதிரி ஒரு வார்த்தையை போட்டு ஒரு குழப்பத்தை உருவாக்கலாம், அப்படிலாம் கணக்கு போட்டுலாம் பேசலை. தன்னியல்பாக நான் சொன்னேன். என்ன சொன்னேன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு பதில், முக்கியமான ஒரு விஷயம் சொன்னேன். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் புரிஞ்சுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொன்னேன். என்ன சொன்னேன்னா, மதுவிலக்கு கொள்கையில் திமுகவுக்கும் உடன்பாடு இருக்கிறது. 2016 சட்டப்பேரவை தேர்தல் அறிக்கையில் அவர்கள் அதை பதிவு செய்திருக்கிறார்கள். அதேபோல மதுவிலக்கில் அதிமுகவுக்கும் எதிரான நிலை இல்லை, உடன்பாடு இருக்கிறது. மதுவிலக்கில் இடதுசாரிகளுக்கு உடன்பாடு இருக்கிறது. மதுவிலக்கில் விடுதலை சிறுத்தைகளுக்கு உடன்பாடு இருக்கிறது. சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளும் மதுவிலக்கை வரவேற்கிறார்கள், மது வேண்டாம் என்கிறார்கள். அப்புறம் என்ன சிக்கல்? ஏன் மதுக்கடைகளை மூட முடியவில்லை? எல்லாரும் ஒரே நிலையில் தான் இருக்கிறோம். அப்புறம் ஏன் மதுக்கடைகள் திறந்திருக்கின்றன, ஏன் மூட முடியவில்லை? இந்த கேள்வியை நான் எழுப்புகிறேன். இந்த கேள்வியை யாராவது பிரதிபலிக்கிறார்களா? திருமாவளவன் இப்படி ஒரு கேள்வியை கேட்டதில் என்ன தவறு? அதில் உள்ள லாஜிக் என்ன? ஏன் பேச தயங்குகிறார்கள்? யாரும் பேசல. டிஎம்கே அதை எதிர்க்கல, எஸ் ப்ரோஹிபிஷன் வேணும். ஏடிஎம்கே ஆமா மதுக்கடைகளை மூடணும். மதிமுக மதுக்கடைகளை மூடணும். பாட்டாளி மக்கள் கட்சி மதுக்கடைகளை மூடணும். பாரதிய ஜனதா கட்சி மதுக்கடைகளை மூடணும். கம்யூனிஸ்ட் கட்சிகள் மதுக்கடைகளை மூடணும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதுக்கடைகளை மூடணும். எல்லாருமே மதுக்கடைகளை மூடணுங்கிறோம். மதுக்கடைகள் திறந்திருக்கைய இதை மூடுவதற்கு என்ன தயக்கம்? இந்த கேள்வியை கேட்டபோது பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்டார். நீங்கள் எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்குறீங்கன்னா, எல்லாருக்கும் தயக்கம் இருக்குன்னா யாருக்கு தயக்கம் இருக்குன்னு கேட்டான். இந்த அரசாங்கத்துக்கு திமுகவுக்கு தயக்கம் இருக்கான்னு ஒரு தம்பி கேட்டார். இப்போ நான் சொன்னேன், தயக்கம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு இது எல்லாருக்குமே தயக்கம் இருக்குங்கிறதா நான் வைக்கிற ஒரு கருத்து. எல்லாருக்குமே தயக்கம் இருக்கு. அதிமுகவும் மதுவை விளக்கம் தான் சொல்கிறாங்க. ஏன் அவங்க வரட்டுமே, இந்த மேடையில் பேசட்டுமே. அடுத்த வார்த்தை நான் சொல்கிறேன், இதை எலெக்ஷனோட முடிச்சு போடாதீங்க. எல்லோரும் ஒரே இடத்தில் இருந்து இந்த குரலை உயர்த்த வேண்டிய தேவை இருக்கிறது. அண்டர்லைன் த வேர்ட். எல்லோரும் ஒருங்கிணைந்து ஒரே இடத்தில் நின்று இதை எதிர்த்து குரல் கொடுப்பதற்கான தேவை இருக்கிறது. இதை யாரும் பேசல. சும்மா நான் அதிமுகவுக்கு அழைப்பு விடுக்கிறேன் அப்படின்னு மொட்டையா நான் சொல்லலை. எல்லா கட்சிகளுக்கும் பொறுப்பு இருக்குன்னு சொன்ன வார்த்தையில தன்னியல்வா ஏன் அதிமுகவுக்கு இதில் உடன்பாடு இருக்க, வரலாமே, வரட்டும், பேசட்டும். தேர்தல் நிலைப்பாடு வேறு, மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடுகிற களம் வேறு. அதையும் நான் அதை சொல்லியிருப்பேன். இந்த 10ஆம் தேதி நான் கொடுத்த பேட்டியில, 45 நிமிட பேட்டியில இதை நான் விளக்கி இருப்பேன். என்னால் அதை பிரித்து பார்க்க முடிகிறது. நீங்க திமுக கூட்டணியில் இருந்தால் அதிமுக கூட்டணியோட சேரவே கூடாது, திரும்பி பார்க்கவே கூடாது, அவங்கள கண்டா ஓடி ஒளியணும், அவங்களோட போட்டோ எடுக்கக்கூடாது, அவங்கள பார்த்து சிரிக்கக்கூடாது. இது உங்கள்கிட்ட இருக்கிற பயந்தாங்கொள்ளித்தனம். இது அரசியலில் இருக்கிற ஒரு கோழைத்தனம். யாரா இருந்தானா என் நிலைப்பாடு எனக்கு, உன் நிலைப்பாடு உனக்கு. இடையில பார்க்கறேன்னா கை கொடுத்து கொள்ளலாம், பேசலாம், சிரிக்கலாம், மற்ற விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம். இதுல என்ன தவறு இருக்கிறது? ஏன் விடுதலை சிறுத்தைகளின் மாநாட்டிலே அதிமுக வந்து மது ஒழிப்பு தேவை என்று பேசினால் என்ன குற்றம், என்ன குறை? அப்படித்தான் நான் பார்க்கிறேன். அதை நான் செய்திருக்கிறேன். ஏன்னா எனக்குள்ள எந்த உள்நோக்கமும் கிடையாது, களங்கமும் கிடையாது. 2009 மிகப்பெரிய அளவில் இனக்குலை நடந்த நேரத்தில் எல்லா கட்சிகள்கிட்டையும் போன நான், தோழமை கட்சிகள்கிட்ட, கலைஞர்கிட்ட போனோம், மருத்துவர் ராமதாஸ் கிட்ட போனோம், மற்ற கட்சிகள்கிட்ட போனோம். எல்லாரையும் போய் கேட்டு பார்த்துட்டு வாழ்க்கையில் நொந்து வெந்து கடைசியாக நான் ஒரு முடிவெடுத்தேன். தம்பி, நான் மட்டும் போய் சாகு வர உண்ணாவிரதம் இருக்க போகிறேன். எனக்கு என்ன குடும்பமா, பிள்ளையா, குட்டியா? நான் திலீபனை போல சொட்டு நீர் அருந்தாமல் உயிர் துறக்க போகிறேன். இந்த யுத்தத்தை நிறுத்த சொல்லி என்று ஒரு சில தம்பிகள்கிட்ட மட்டும் சொல்லிட்டு யாருகிட்ட நான் கருத்து கேட்கல, யாருகிட்ட நான் அந்த தகவலை சொல்லலை.
சிந்தனை செல்வன்ட்டி நான் சொல்லலை, ரவிக்குமார்கிட்டையும் நான் சொல்லலை, யார்கிட்டையும் சொல்லலை. எனக்கு கூட இருந்த ஒரு சில தம்பிகள்கிட்ட மட்டும்தான் தெரியும், வன்னியரசு போன்ற ஒரு சில தோழர்கள்ட்ட தான் தெரியும். நான் பாட்டுக்கு இடம் தேடி போகிறேன், அங்கே போய் சர்ச்சில் கேட்குறேன், இங்கே போய் ஸ்கூலில் கேட்குறேன், அங்கே போய் ஒரு இடத்துல கேட்குறேன். நம்ம அசோக் நகரில் பில்லர்கிட்ட ஒரு இடம் இருந்துச்சுன்னாங்க, அந்த இடம் யாருதுன்னு கேட்டேன். அப்போ சொன்னாங்க, இது இயக்குனர் சந்திரசேகருடைய இடம், தளபதி விஜயுடைய அப்பா, அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்தோம், அப்போல்லாம் தொடர்பு கிடையாது, எந்த இடமும் கிடைக்கல. நானாக வண்டி எடுத்துக்கிட்டு தாம்பரம் பக்கம் போகலான்னு போனேன். அப்படியே போய்கிட்டே இருந்தேன். காட்டாங்குளத்தூர் போய் பார்த்தா அங்கே ஒரு பரந்த வெளி இருந்துச்சு. இந்த இடம் சரியாக இருக்குது, சிட்டிக்குள்ளே உட்காந்தோம்னா போலீஸ் 1 மணி நேரத்தில் வந்து தூக்கிடுவான். இந்த இடத்துல உட்கார்ந்தா நம்ம மக்கள் எல்லாம் வந்து சூழ்ந்து உட்கார்ந்துக்கிட்டாக்க நம்ம யாரும் அப்புறப்படுத்த முடியாது, யாருக்கும் சொல்ல வேண்டாம். இரவோடு இரவு விடியற் காலை 3:30 மணிக்கு அந்த இடத்த போய் நான் தேர்வு செய்கிறேன். என் வாழ்க்கையில் இதெல்லாம் ஒரு பெரிய அனுபவம். பல பேருக்கு தெரியாது, கட்சியில் இருக்கிற தோழர்களுக்கே தெரியாது. இரவோடு இரவாக நான் பயணித்து போய் காட்டாங்குளத்தூரை தாண்டி மறைமலை நகரிலே காலியாக கிடந்த ஒரு மைதானத்தை பார்த்து அங்கே இருந்த கேது என்கிற தென்னவன் உள்ளிட்ட தோழர்களை அழைத்து, நான் இந்த இடத்துல உண்ணாவிரதம் இருக்க போகிறேன், நான் வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள துணிமணிலாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன், நீ ஒரு பந்தலை போட்டு மேடையை போட்டு வை, போலீஸ் கேட்டாங்கன்னா ஒன்றும் இல்லைன்னு சொல்லு, நான் வந்துடுறேன். வேளச்சேரி போயிட்டு துணிமணிலாம் எடுத்துக்கிட்டு வந்து விடியற் காலையில் உட்கார்ந்த சாகுமுறை உண்ணாநிலை அற போராட்டம். அப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் இருந்தது. அந்த போராட்டம் திமுக அரசுக்கு எதிரான போராட்டம் என்று காவல்துறையினரால் அறிக்கை தரப்பட்டது. அன்றைக்கு உளவுத்துறை ஐஜியாக இருந்தவர் ஜாஃபர் சேட், ஏன் இதெல்லாம் பண்றீங்க, வேண்டாம், சிஎம் தப்பா நினைக்கிறாரு சொன்னார். ஆசிரியர் வீரமணி அவர்கள் வந்தார், என்ன நீங்க வந்து ஒரு போராளி தலைவர், நீங்க போய் அகிம்சை போராட்டத்தில் உட்காருறீங்க, போராட்டத்தை கைவிடுங்க என்று சொன்னார். அகிம்சையெல்லாம் வேண்டான்னார். இல்லைங்கய்யா, நான் முடிவு பண்ணிட்டேன், நான் கண்டினியூ பண்றேன். ஆர்காட்டாரை அனுப்பி வைத்தார் கலைஞர். தலைவர் சொல்ல சொன்னார், போராட்டம் வேண்டாம், முடிச்சிங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். தலைவர்கிட்ட சொல்லுங்கண்ணே, நான் முடிவு எடுத்துட்டேன், சாரி தப்பாக எடுத்துக்காதீங்க. 1 நாள் 2 நாள் 3 நாள் எல்லாம் பொங்கல் கொண்டாடி கொண்டிருந்தார்கள். இதுக்கெல்லாம் ஈழம், தமிழ் தேசியம், பிரபாகரன் என்றெல்லாம் பேசக்கூடிய யாரும் அந்த இடத்துல வந்து என்னோடு உட்கார்ந்து என்னை ஊக்கப்படுத்தவில்லை. சிலர் வந்தார்கள், போனார்கள், அவ்வளவுதான். சிலர் வந்தார்கள், சில நிமிடங்கள் இருந்தார்கள், போனார்கள். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் தான் என்னோடு அன்றைக்கு களத்திலே நின்றார்கள். அப்ப என்ன ரிப்போர்ட் போச்சு தெரியுமா? போலீஸ் ரிப்போர்ட். நான் டிஎம்கே அலையன்ஸில் இருக்கிற போதே இந்த போராட்டம் நடத்திய போது என்ன அறிக்கை போனதென்றால், திருமாவளவன் சசிகலாவின் கணவர் எம்என் என்கிற எம் நடராஜன் அவர்களோடு சேர்ந்து கொண்டு, பழ நெடுமாறன் அவர்களோடு சேர்ந்து கொண்டு, அவர்களின் தூண்டுதலின் பேரில் இந்த அரசை கவிழ்ப்பதற்காக சதி செய்கிற ஒரு நாடகம்தான் இது என்று அறிக்கை போனது. எனக்கு சொன்னாங்க. நான் இந்த முடிவெடுத்ததுக்கு எம் நடராஜனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் போய் மருத்துவர் ராமதாஸ் கிட்ட பொங்கு தமிழ் அலுவலகத்தில் உட்கார்ந்து நானும் ரவிக்குமாரும் எவ்வளவோ பேசி கன்வின்ஸ் பண்ணி என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டோம், சரியாக ஒன்று சேரலை. பல முயற்சிகள் எடுத்தோம். அந்த வரலாறு இப்போ நான் பல முறை பேசின, திரும்ப பேச விரும்பலை. நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன், நீங்கள் அதுக்கு ஒத்துழைக்கணும். நாம் 2 கட்சி மட்டும் ஒரு போராட்டம் நடத்தலாம். உங்கள் கட்சியிலேருந்து ஜிகே மணி, கோகா மணி, அப்போ நம்ம கோகா மணின்னு சொல்லுவோம், கோகா மணி. எங்கள் கட்சியிலேருந்து நான் 2 பேரும் சாகுவரை உண்ணாவிரதம் நம்ம உட்காருவோம். உட்கார்ந்தால் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இது ஏற்படுத்தும். இந்திய அரசின் கவனத்தை ஈர்க்க முடியும். தமிழ்நாடு அரசுக்கும் அது ஒரு நெருக்கடியாக மாறும். இதெல்லாம் நாங்கள் பேசணும், இல்லைன்னு அவங்களால மறுக்க முடியாது. நீண்ட நேர பேச்சுக்கு பிறகு சரின்னு சொல்லிட்டார், அதெல்லாம் நம்ம மறுக்க முடியாது. நாங்கள் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் பேசணும், சரின்னு சொல்லிட்டார். அந்த நேரம் பார்த்து உள்ள கோகா மணியும் நுழைகிறார். நாங்கள் வெளியே போகிறோம். மறைந்த காடுவெட்டி குருவும் உள்ள நுழைகிறார். நாங்கள் போயிட்ட பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் ஃபோன் பண்ணி, நான் வேளச்சேரியில் இருக்கிறேன் தம்பின்னார். என்ன ஐயா சொல்லுங்கள். இல்லை வேண்டாம், நீங்கள் சொன்ன மாதிரிலாம் வேண்டாம்,
நீங்கள் 2 பேரும் உட்காந்தாலாம் சரியாக வராது. நீங்கள் ஒன்று செய்யுங்க, போய் கலைஞரை பார்த்து அவரை உண்ணாவிரதம் இருக்க சொல்லுங்கள், ஒரு நாள் உட்கார்ந்தா போதுன்னார். அதுக்கு பிறகு நாங்கள் போய் கலைஞரை பார்த்தோம். நானும் ரவிக்குமார் யாரை வச்சு பார்த்தோம்னா, கலைஞரை பார்க்கல, பேராசிரியர் நாகநாதனை போய் பார்த்தோம். இதெல்லாம் ஒரு வரலாறு. 2.5 மணி நேரம் பேசிட்டு அவர் சொன்னார், முடிஞ்சால் நான் சொல்கிறேன், அதை என்னாலாம் சொல்ல முடியாது, நாளைக்கு வாக்கிங் போகும்போது அவர் மூடு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் சொல்கிறேன், நீங்கள் வந்தீங்க சொன்னீங்கன்னு நான் சொல்கிறேங்க. சரி, இது ஒன்றும் எடுபடாது, ஒன்றும் நடக்காது, நான் போய் உட்கார்றேன், எனக்கு என்ன ஒண்டிக்கட்டை, எங்கள் அம்மா மட்டும்தான் கவலைப்பட்டால் கவலைப்படும், சரி பிரச்சனை இல்லை அப்படின்னு நான் துணிஞ்சு முடிவெடுத்து தான் நான் போய் உட்கார்ந்தேன். அதற்கு பிறகு மருத்துவர் ராமதாஸ் ஒரு ப்ராமிஸ் பண்ணி, உங்கள் உடம்பு வீணாயிடக்கூடாது, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நீங்கள் இருக்கணும், நான் மனப்பூர்வமாக சொல்கிறேன், இந்த போராட்டத்தை நிறுத்துங்கன்னார். இப்போ நீங்கள் ஒரு உறுதிமொழி கொடுங்க, இந்த போராட்டம் நிறுத்த விஷயம் நாம் 2 பேரும் சேர்ந்து போராடுவோம்னார். இதை நீங்கள் ஓப்பனாக மைக்கில் பேசுங்கன்னு சொன்னேன். அப்போ எழுந்து அவர் 5 நிமிஷம் பேசினார். தம்பி திருமாவளவன் உடல்நலம் முக்கியம், அவர் எளிய மக்களுக்கான ஒரு பாதுகாவலராக இருக்கிறார், அவருக்கு சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, 4 நாள் அவர் தண்ணி குடிக்காமல் இருக்கிறார், பட்டினி கிடக்கிறார், அதனால் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன், நாம் 2 பேரும் சேர்ந்து 10 நாளில் போராட்டம் அறிவிப்போம், விமானங்கள் ஓடாது, ரயில்கள் ஓடாது, 2 வண்டி தான் ஓடும், ஒன்று பால் வண்டி ஓடும், இன்னொன்று ஆம்புலன்ஸ் ஓடும், வேறு எதுவும் ஓடாது, அப்படி ஒரு போராட்டத்தை கிடுகிடு போராட்டத்தை நடத்துவோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் நான் எழுந்திருச்சு பேசி அந்த உண்ணாவிரத்தை ராத்திரி 10:30 மணிக்கு முடித்தோம். 4 நாள் போராட்டம். அதன் பிறகு தொடர்ந்து பயணம் செய்கிறோம். இதெல்லாம் ஜனவரி மாதம் நடக்குது. அதுக்கு பிறகு முத்துக்குமார் சாகுறான். அவன் 4 நாள் அங்கே இருக்கிறான். அந்த தம்பி அவன் விடுதலை சிறுத்தைகள் மீது ஒரு நல்ல மதிப்புள்ள தம்பி, என் மேலே மதிப்புள்ள தம்பி. அவன் செத்த போது 2 பேருக்கு தகவல் சொல்லணும்னா போலீஸ் கேட்டப்போ, ஒருத்தருக்கு எப்படின்னு தகவல் போயிடும், வன்னிக்காட்டில் இருக்கிற அண்ணன் பிரபாகரனுக்கு தகவல் போயிடும், அண்ணன் திருமாவளவனுக்கு யாரும் தகவல் சொல்ல மாட்டாங்க, நீங்கள் சொல்லுங்கள். அவன் எவ்வளவு கணிப்போடு இருந்திருக்கான் பாருங்கள், எவ்வளோ தூரம் அவன் கணிச்சிருக்கான் பாருங்க. இங்கே இருக்கிறவெல்லாம் சாதியவாதிகள் திருமாவளவனை ஓரம் கட்டிடுவாங்க, தகவல் சொல்ல மாட்டான், கிட்ட நெருங்க விட மாட்டாங்கிறது முத்துக்குமாருக்கு தெரிஞ்சிருக்கு. மாலை மலரில் மட்டும்தான் அந்த செய்தி வந்துச்சு, வேறு எந்த பத்திரிகையில் அந்த செய்தி வரல. அன்னைக்கு இரவு அவன் சாகிறதுக்கு முன்னாடி அன்னைக்கு வந்த மாலை மலரில் மட்டும் அந்த செய்தி வந்துச்சு. அண்ணன் திருமாவளவன்ட்டு சொல்லுங்க, சொல்லாமல் விட்டுருவாங்க. அந்த முத்துக்குமாருக்கு என்ன ஏமாற்றம் வந்ததுன்னா, திருமாவளவன் உண்ணாவிரதம் இருக்கிறாரு, இதில் இது ஒரு ஃபயராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இதை கண்டினியூ பண்ணணும் அவன் எதிர்பார்த்துருக்கிறான். போராட்டம் 4 நாளில் முடிஞ்சு போச்சு. அவனுக்கு ஒரு ஏமாற்றமாகி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிருக்கு, விரக்தி ஆகிருக்கான். அதுதான் அவனுடைய சாவுக்கு முக்கியமான காரணம். அதன் பிறகு என்னை விட்டுட்டு தனியாக போய் ஒரு கூட்டம் போட ஆரம்பித்தாங்க. ஏன்னா நான் கலைஞர் கூட்டணியில் இருக்கிறன்றதுனால என்னை உள்ளே சேர்க்கறதுல அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருந்துச்சு. யாருக்கு? எம் நடராஜன், பழ நெடுமாறன், மருத்துவர் ராமதாஸ், தா பாண்டியன், வைகோ, இவங்கெல்லாம் ஒரே அணி. என்னை கூப்பிடல. நானாக வழிய அவர்கிட்ட ஃபோன் அடித்து எங்கே போகிறீங்க, என்ன கூட்டம் போடுறீங்க, எந்த இடத்துல கூட்டம் நடக்குது கேட்டு ராஜ் பேலஸில் நடக்குதுன்னு தெரிஞ்சு நானே போய் வழி அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டேன். என்னை கண்ட உடனே ஒரு நரகளை பார்க்குற மாதிரி பார்த்தாங்க எல்லாரும். நானாக போய் கேட்டேன், நான் திமுக கூட்டணியில் இருக்கிறேன், ஆனால் மிக தீவிரமான அதிமுக யார்? சசிகலா நடராஜன், அவர் இருக்கிற ஒரு அணியில் போய் நான் சேர்றேன். எனக்கு அந்த துணிச்சல் உண்டு, அந்த கெத்து உண்டு என்பதற்கு இது வரலாறு. நான் போன, நான் கூட்டணி பற்றி கவலைப்படலையே. கலைஞர் என்ன நினைப்பாரு? கூட்டணி விட்டு தூக்கி எறிஞ்சிருவாரு, நமக்கும் அவருக்கு சிக்கல் வரும். எதை பற்றியுமே நான் சிந்திக்கவில்லையே. மக்கள் பிரச்சனை தான் எனக்கு பெருசாக தெரிஞ்சுது, ஈழத்தமிழர் பிரச்சனை தான் எனக்கு பெருசாக தெரிஞ்சுது. யார் போராடுறாங்களோ அவங்களோட நிற்கணும். திமுக அதில் போராட முடியாது, போராடுறதுக்கு வாய்ப்பு இல்லை, அவங்க அரசாங்கத்தில் இருக்கிறாங்க. போராடுறவர் யார்? நடராஜன் பண்றாரு, நெடுமாறன் பண்றாரு. அவங்க என்ன தட்டி கழிக்க பார்க்குறாங்க. நான் வெளியே போனேன். இன்னைக்கு நெடுமாறன் உயிரோடு இருக்கார், போய் கேளுங்க. மருத்துவர் ராமதாஸ் உயிரோடு இருக்கார், கேளுங்க. திமுக கூட்டணியில் இருந்துட்டு நான் ஒன்றும் பயந்தாங்குள்ளி இல்லையே. அன்னைக்கு நான் உண்ணாவிரதம் இருந்தேனே, அரசு என்ன நினைக்கும் என்று நான் கவலைப்படவில்லையே.
அந்த கூட்டணியில் இருந்து கொண்டு அதிமுக கூட்டணியை சார்ந்தவர்களோடு பயணம் செய்தேனே. இதே வேலூர்ல என்ன நடந்தது? விஜயகாந்த் கட்சியை சார்ந்த கு சீனிவாசன் என்கிற இளைஞன் தீக்குளித்து இறந்தான். அவனுக்கு 3 லட்சம் கொடுப்பதற்காக அந்த ஈழத்தமிழர் இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் எல்லாரும் நாங்கள் வரோம். 6 மணிக்கு எல்லா தலைவர்களும் வந்து ஒரு அரங்கத்தில் உட்காந்து ஒரு ஹோட்டலில் உட்காந்துருக்கிறாங்க. நான் அன்னைக்கு தனியாக வந்துட்டேன். நான் வந்து குளிச்சுட்டு ரெடியானேன். எல்லா தலைவர்களும் வந்து மணி 8 போகுது, மேடைக்கு போகல. கிளம்பலான்ட்டு நான் வந்தப்போ, தம்பி உங்ககிட்ட பேசணும், உட்காருங்கன்னாங்க. என்கிட்ட பேசணுமா? ஆமாம் உட்காருங்க. எல்லா தலைவர்களும் இருக்கும்போது மருத்துவர் ராமதாஸ் சொன்னார், தம்பி நீங்கள் ஒரு ஆள் மட்டும்தான் இன்னும் திமுகவோடு இருக்கிறீங்க. நீங்கள் திமுக விட்டு வெளியே வாங்க. அதிமுக கூட்டணியில் உங்களுக்கு 2 சீட்டு, அங்கே உங்களுக்கு 1 தான் கொடுப்பாங்க. நான் 2 சீட்டு வாங்கித்தரேன். சிதம்பரம் தொகுதியில் நாமினேஷன் மட்டும் போட்டு நீங்கள் போயிருங்க. 5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் உங்களை நான் ஜெயிக்க வைக்கிறேன். நீங்கள் எலெக்ஷனுக்கே வர வேணாம், கேம்பெயினுக்கே வர வேணாம். இந்த தேர்தலில் நீ திமுக விட்டு வெளியே வாங்க. இப்போ அதை ஒழிச்சா அதுக்கப்புறம் நம்ம எல்லா அரசியலும் இங்கே பண்ண முடியும் அவர் சொன்னார். இப்போ நான் வந்து அவர் எல்லா தலைவர்களையும் விட்னஸ் வச்சுக்கிட்டு பேசினார். இப்போ நான் சொன்னேன், நான் தனியாக வந்திருக்கிறேங்க, ஏன் கட்சி தோழர்கள் யாரும் இல்லை. நாம் இப்போ சீனிவாசன் இறப்புக்கு போவோம், அந்த குடும்பத்துக்கு நிதியை கொடுப்போம். நாளைக்கு உங்கள் ஆஃபீஸுக்கு நான் பொங்கு தமிழுக்கு வரேன், அங்கே உட்காந்து பேசுவோம். இங்கே தலைவர்கள், முன்னணி தலைவர்களில் சில பேர் அழைச்சிட்டு நான் வரேன். அப்போ நான் அதை அங்கேருந்து அந்த நேரத்தில் சொல்லிட்டு வெளியேறிட்டோம். நிகழ்ச்சி நடந்துச்சு. 10க்கும் மேற்பட்ட இடங்களில் அந்த கூட்டத்தில் நான் பயணம் செய்தேன். அப்போ நான் திமுக கூட்டத்தில் தான் இருக்கிறேன். கலைஞர் ராமச்சந்திரா மருத்துவமனை சிகிச்சை பெற்று முடிந்த பிறகு அவர் வெளியே வருகிறார். அறிவாலயத்தில் செக்ரட்டரியேட்டில் கேட்குறாங்க, காங்கிரஸ் வந்து திருமாவளவனை கூட்டணியை விட்டு வெளியேற சொல்லுது, திருமாவளவன் கூட்டணியில் இருக்கிறாரா இல்லையா கேட்குறாங்க. கலைஞர் சொன்னார், திருமாவளவன் கூட்டணியில் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். அது கலைஞர் சாதுரியம். இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். இப்போ நாங்கள் வந்து ஒரு முடிவெடுத்தோம். வேளச்சேரியில் மையக்குழு கூட்டத்தை கூட்டினோம். நாம் இந்த தேர்தலில் தனிச்சு நிற்போம், எந்த கூட்டணியும் வேண்டாம், அதிமுகவை கூப்பிட்றாங்க தேவையில்லை, திமுகவிலையும் நாம் இருக்க வேண்டாம், தனியாக நிற்போம், முடிவு எடுத்துட்டோம். அடுத்த நாள் ப்ரெஸ் மீட். அதுக்கு முதல்ல கலைஞர் அறிவாலயத்தில் சந்திக்கிறார். அறிவாலயத்தில் அவர் பேட்டி கொடுக்கும்போது, தம்பி திருமாவளவன் தலைமையிலான விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் திராவிட முன்னேற்றக் கழகமும் வெறும் தேர்தல் கூட்டணியை வைத்துக் கொள்ளவில்லை, நாங்கள் இருவரும் சமூக நீதியை, சமத்துவத்தை, பொது உடைமை அரசியலை பேசுகிற இயக்கங்கள். எங்கள் கூட்டணியில் தான் திருமாவளவன் இருக்கிறார் அப்படின்னு பேசுகிறார். இதெல்லாம் வரலாறு. நான் இட்டுக்கட்டி பேசுகிறவன் கிடையாது. இருந்தால் அன்னைக்கு ஏதாவது பத்திரிகையில் பதிவாயிருந்தால் போய் பாருங்கள், பதிவாகிருக்கும், முரசொலியில் கூட இருக்கும். கிட்டத்தட்ட 1 நிமிட நேரம் கலைஞர் தொலைக்காட்சி, சன் தொலைக்காட்சியெலாம் அந்த செய்தியாக போகுது. நம்மளை பற்றி 1 நிமிஷம் பேட்டி டிவியில் பேசுறதுங்கிறது அப்போலாம் பெரிய விஷயம். கலைஞர் சொல்கிறார், எனக்கு தெரிஞ்சு கூட்டணி கட்சிகளை கொள்கை அடிப்படையில் உள்ள ஒரு கட்சி விசிக என்று சொன்னது முதல் முறையாக கலைஞர் வாயால் சொன்னது 2009 நடந்துச்சு. இப்போ நம்ம தோழர்கள்லாம் சொன்னாங்க, ரவிக்குமார் போன்ற எல்லாருமே சொன்னாங்க, கலைஞர் வெளிப்படையாக அறிவிச்சிட்டாரு கூட இருக்கிறோம்னு. நம்ம தனியாக நின்று எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லை. எலெக்ஷன் வந்துருச்சு, 10 ரூபா கையில் நம்ம காசு கிடையாது, நம்ம ஏற்பாடு ஒரு பூத் கமிட்டி போடலை, ஒரு துண்டறிக்கை போஸ்டர் போடுறது கூட இப்போ நமக்கு வந்து கால அவகாசம் இல்லை. ஒரு முட்டாள்தனமாக எமோஷ்னலாக ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. விமர்சனங்கள் பண்ணத்தான் செய்வாங்க. நாம் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம், இன்னொரு கூட்டணிலேருந்து தாவலை, கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னா வேறு வழி இல்லாமல் நம்ம அறிவாலயத்துக்கு போனோம். இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் இருக்கும் போதே ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக துணிந்து எதிரணியினரோடு கைகோர்த்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. எங்ககிட்ட அந்த ஆட்டிடியூட் இருக்கு, அந்த துணிச்சல் இருக்கிறது. தேர்தல் அணி அல்லது தேர்தல் நிலைப்பாடு என்பது வேறு, மக்களுக்கான பிரச்சனைகளின் அடிப்படையில் களமாடுவது என்பது வேறு என்று தெளிவாக பிரித்து பார்க்கிற அந்த துணிச்சல் சிறுத்தைகளுக்கு உண்டு. இன்னொரு உதாரணம் சொல்லுவேன். ஜெயலலிதா அம்மா ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டாங்க, அப்போலோட இருக்கிறாங்க.
1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு. எந்த கட்சி தலைவரும் நீ பார்க்கல, வெறும் அதிமுக காரம் மட்டும் தான் அங்கே நிற்கிறாங்க. உடம்பு சரியில்லை, அவங்க நிலை என்னன்னு தெரியல. நான் கிளம்புனேன், நம்ம கட்சிக்காரங்களாம் ஏன் நீங்கள் டிஎம்கே கூட்டணியில் இருந்துக்கிட்டு அங்கே போகிறீங்களே, அது வேற இது வேறப்பா. உடம்பு சரியில்லை பார்த்தா என்ன. நான் போய் அப்போலோ ஹாஸ்பிட்டல் வாசலில் இறங்குனே போலீஸ்காரெலாம் முழிக்கிறான், திரு என்ன இவர் இங்கே வர்றாரு அப்படின்னு. அதிமுககாரங்களாம் முழிக்கிறாங்க. நான் சொன்னேன் அம்மாவை தான் பார்க்க போகிறேன், அங்கே யாரும் பார்க்க முடியாது. நான் போகிறேன், டாக்டர் அனுமதிச்சா நான் பார்த்துட்டு வரேன், இல்லைன்னா அங்கே ஓபிஎஸ் இருப்பார் பார்த்துட்டு வரேன், நான் சசிகலா அம்மா இருப்பாங்க பார்த்துட்டு வரேன். நான் போனேன், பன்னீர்செல்வம் இருந்தார், பேசிட்டு நான் வந்தேன். இதை பிரேக் செய்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஒரு அணியில் இருந்தால் இன்னொரு அணியில போய் பார்க்கக்கூடாது, விசாரிக்க கூடாது என்கிற மிக மோசமான தரம் குறைந்த ஒரு கலாச்சாரத்தை நொறுக்கிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அந்த அடிப்படையில் தான் நான் இதையும் சொன்னேன், காமன் அப்பீல் ஃபார் ஆல். இது சமூக பொறுப்புணர்வோடு நாம் எல்லாம் ஒரே இடத்துல நிற்போம். ஏன் ஒரே இடத்துல நிற்கக்கூடாது? ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக எல்லோரும் ஒரே குரலில் பேச வேண்டும், ஒரே மேடையில் நிற்க வேண்டும், ஓரணியில் நிற்க வேண்டும் என்று நாம் பேசியதில்லையா? காவிரி நீர் பிரச்சனைக்காக ஒரே அணியில் அனைத்து கட்சி கூட்டம் போட்டு நாம் பேசுறது இல்லையா? அனைத்து கட்சி கூட்டமும் ஒன்று தான், மாநாடும் ஒன்று தானே, என்ன பெரிய அதில் வித்தியாசம் இருக்கு? கலந்தாய்வு செய்யலையா? காவிரி நீர் பிரச்சனைக்காக ஒரே அணியில் ஒரே இடத்தில் ஒரே களத்தில் நாம் கலந்தாய்வு செய்கிற போது ஏன் மது ஒழிப்பில் ஒரே இடத்தில் நிற்கக்கூடாது? இதுதான் விடுதலை சிறுத்தைகள் நிலைப்பாடு. இது திருமாவளவனின் தனிப்பட்ட இயல்பு. இது ஸ்பெஷல் ஃபீச்சர். யாரும் எனக்கு இன்புட்ஸ் கொடுக்கல. இது யார் எனக்கு கைட் பண்ண? சில பேர் சொல்கிறான் அவர் இயக்குறார், இவர் இயக்குறார், அவரால் இவர் ஆயிட்டார், இப்படி ஆயிட்டார். என்னை இயக்குவதற்கு இங்கே எந்த இயக்குனரும் உருவாகவில்லை. அப்படி ஒரு இயக்குனர் கிடையாது. நான் 100 பேர்கிட்ட கருத்து கேட்பேன், ஆனால் சுயமாக முடிவெடுப்பேன். இதுதான் 35 ஆண்டு கால என்னுடைய அரசியல் பயணம். நான் லிசன் பண்ணும்போது எதுவுமே தெரியாத, விவரம் தெரியாத ஆள் மாதிரி உங்களுக்கு தெரியலாம், அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நீ சொல்லும்போது நான் ரிசப்டிவிட்டி என்று அதிகம் சொல்கிறீங்க. நீ சொல்கிறது எனக்கு தெரியும், ஆனால் நான் கேட்பேன். நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க, உங்களை நான் உங்கள் உணர்வை மதித்து நான் கேட்குறேன், அவ்வளோதான். எனக்கு தெரியாத விஷயத்தை சொல்கிறாங்க, அதனால் நான் காது கொடுத்து கேட்குறேன்னு கிடையாது. கட்சி தோழர்களாக இருந்தாலும் வெளியாட்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்களோட கருத்து கேட்பேன். கருத்து அவங்க சொல்லும்போது அரை மணி நேரம் பேசினாலும் கேட்பேன், 1 மணி நேரம் பேசினாலும் நான் கேட்பேன். இது எனக்கு தெரியாமல் நான் கேட்குறேன்னு அர்த்தம் இல்லை. சொல்ல விரும்புகிற தோழர்களின் உணர்வுகளை நான் மதிக்கிறேன், அவ்வளோதான். அவர் சொல்கிறாரு, சரி சொல்லுங்க, ரைட், ஓகே, ரிசீவ் பண்ணுறேன். என்னுடைய 35 ஆண்டு கால அரசியல் இதுதான். ஆக அந்த அடிப்படையில் நான் காமன் அப்பீல் விட்டேன். ஆனால் இன்னைக்கு எல்லாம் அப்படி பேசினார், இப்படி பேசினார், மீசியை முறுக்கினார், அங்கே போயிட்டு டமால்னு கேட்டார். அது நீ ஓம் புத்தி, அது எனக்கு அது தேவையில்லை. எனக்கு அது தேவையில்லை. அப்படி விட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. அப்படி ஒரு நேச்சர் என்கிட்ட கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஆள் நான் இல்லை, எனக்கு அவசியம் இல்லை. எதுக்காக? ஏன்னா எனக்கு என் பிள்ளை பொண்டாட்டிலாம் காப்பாற்றி ஆகணும், நிறைய சொத்து சேர்க்கணும், அதுக்காக நான் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும், அப்படி அட்ஜஸ்ட் பண்ணுங்கிற தேவை எனக்கு எதாவது இருக்கா? ஒன்றும் கிடையாது. தரையில் படுனாலும் படுப்பேன், நீ பெட்டில் படுனாலும் படுப்பேன், கஞ்சியை குடினாலும் குடிப்பேன், நீ பிரியாணி வாங்கி கொடுத்தாலும் சாப்பிடுவேன். எனக்குன்னு ஒரு பிரின்சிபல் இருக்குது. 25 வருஷம் ஆச்சு நான் நான் வெஜிடேரியன் தொட்டு. 62 வருஷம் ஆச்சு நான் இது வரலாம். நான் அந்த லிக்கர் அந்த வாடை என்னன்னு கூட எனக்கு தெரியாது, நான் தொட்டது கிடையாது. என் வாழ்நாளில் தொட்டது கிடையாது. என் வாழ்நாளில் நான் அதில் எனக்கு எந்த ஈடுபாடும் ஏற்பட்டதில்லை. எத்தனையோ வெளிநாட்டு விமானங்களில் நான் பயணம் செஞ்சுருக்கேன். போன உடனே ஏர் ஹோஸ்டஸ் என்ன வேணும்னு கேட்பாங்க. வைன் வேணுமா, விஸ்கி வேணுமா, பிராண்டி வேணுமா, ஆண் பெண் எல்லாருக்கும் எடுத்து கொடுப்பாங்க. தனியாக பயணம் பண்ணியிருக்கேன். ஒரு நாள் தொட்டதில்லை. லண்டனுக்கு ஒரு முறை போனேன். ஈழத்தமிழர் குடும்பம் என்னை அழைச்சிட்டு போனாங்க. போயிட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு லஞ்சு இது டின்னருக்கு. அங்கே போன உடனே டேபிளில் போன உடனே மீன் வறுவல்லாம் இருந்துச்சு. அப்புறம் 2 பாட்டில் கொண்டாந்து வச்சாங்க. என்ன இது என்ன இல்லை உங்களுக்கு பிடிக்க முடியாதுன்னாங்க. அப்படிலாம் எனக்கு பழக்கம் இல்லையா. நல்லா யூடியூப்பில் பார்த்தா நீங்கள் ஏதோ குடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு டம்ளரில் போட்டிருந்தாங்க, அதனால் வாங்கிட்டு வந்தேன். நோ நான் ஒரு நாள் டச் பண்ணேன். அப்புறம் சாரின்னு எடுத்துகிட்டு போயிட்டாங்க.
நான் நான்வெஜ் சாப்பிட்றதில்லன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் எனக்கு வெஜிடேரியன் ரெடி பண்ணாங்க. லண்டனில் நடந்தது. எனக்குன்னு ஒரு பிரின்சிபல் இருக்கு. என்னுடைய வாழ்க்கையில் நான் பின்பற்றக்கூடிய சில அறம் சார்ந்த நிலைப்பாடுகள் இருக்கு. எனக்கு பீடி சிகரெட்டு கிடையாது, வெத்தலை பாக்கு கிடையாது, புகையிலை கிடையாது, மது அருந்து பழக்கமில்லை. 24 வருஷம் ஆச்சு. எந்த ஜீவகாருண்ய காரணம் கிடையாது. நான் நள்ளிரவு நேரத்தில் 1 மணிக்கு 2 மணிக்கு சாப்பாடு கொடுக்குறேன். அவன் அது இது காரம் மசாலா போட்டு கொண்டாந்து கொடுக்குறது என் வயிற்றுக்கு ஒத்துக்கல. இதுக்கு என்னடா வழின்னு பார்த்தா வேண்டான்னு மொத்தமாக நிறுத்திட்டேன். அவ்வளோதான். இது காரணம் அதுதான். ஒரு நாள் முடிவெடுத்த 24 வருஷம் ஆச்சு. இதுவரை நான் தொட்டதில்லை. மீன்லாம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இப்பவும் மீனை பார்த்தா எனக்கு நாக்கில் எச்சி ஊறும். ஆனால் சாப்பிட மாட்டேன். நான் ஆற்றங்கரை கிராமத்தில் பிறந்தவன். நான் எங்கள் அம்மா தினந்தோறும் புடவையால் மீன் பிடிச்சிட்டு வந்து கெண்டை குஞ்சாவது எடுத்துகிட்டு வந்து குழம்பு வச்சுருவாங்க. எனக்கு அந்த கெண்டை மீனாவது குழம்பு வச்சு கொடுத்தா தான் எனக்கு சாப்பிட தோணும். ஆற்றங்கரை ஓரத்தில், சின்ன ஆற்றங்கரை ஓரத்தில் உள்ள கிராமம் எங்கள் கிராமம். குட்டையில் தண்ணியில் மீன் பிடிப்பார் எங்கள் அப்பா. குளத்தில் போய் மீன் பிடிச்சிட்டு வருவார். தினந்தோறும் தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிட்டு வருவார். குறவை மீன், உழுவ மீன், கெளுத்தி மீன், ஜிலேபி, இதெல்லாம் மீன் இல்லாத நாளே இருக்காது. அப்படி மீன் சாப்பிட்டவன். ஆனால் ஒரு பிரின்சிபல், வேண்டாம், நான் வெஜிடேரியன் வேண்டாம், நிறுத்தினேன். இது வரல, நான் தொடலை. இதெல்லாம் அவங்களுக்கு பழக்கம் இல்லை. குடிகாரனுக்கு இவன் குடிப்பான்னு நினைப்பான். மாடு கறி அது இது சாப்பிட்றவன் எப்படி சாப்பிடாமல் இருப்பான்னு நினைப்பான். இந்த குடும்பத்தில் பிறந்தவன் எப்படி, இந்த சாதியில் பிறந்தவன் சாப்பிடாமல் இருப்பான். அது அவங்க கற்பனை. அது நம்ம என்ன பண்ண முடியும்? அதுபோலத்தான் கட்சி நிலைப்பாடு, கூட்டணி நிலைப்பாடு வேறு, மக்கள் பிரச்சனைக்கான களம் வேறு. இதை பிரித்து பார்க்கிற ஒரு துணிவு விடுதலை சிறுத்தைகளுக்கு உண்டு. அதில் யதார்த்தமாக நான் சொன்னேன். ஒன்று அதிமுகவுக்கு கூட்டு நீங்களாம் ஹைப் பண்ணீங்க. ஒரு தூது விடுறார், அழைப்பு விடுத்துட்டார், அணி மாற போகிறார், அதோ அப்படியாச்சு, இதோ இப்படியாச்சு, ஒட்டைகிற மாதிரி போடுறான். அப்படியே பிளவு. இந்த பக்கம் ஸ்டாலின், இந்த பக்கம் திருமாவளவன், டமார் டிமார் அவட்டு உடைஞ்ச மாதிரி, நொறுங்கின மாதிரி கூட்டணி பிளந்தது. இதெல்லாம் ஓன் கற்பனை. நான் எங்கே சொன்னேன்னா நான் சொன்னேன்னா 15 மாதத்துக்கு மேலே கிடக்குது இன்னும் தேர்தல். நான் அன்னைய கூட்டத்திலே சொன்னேன், நான் எலெக்ஷன் எக்ஸாம் அன்னைக்கு படிச்சுட்டு காலையில் போய் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணுற ஆள். நான் 3 மாதம் முன்னாடி எழுதி ரிவிஷன் அடிக்கிற ஆள் கிடையாது. எல்லா சிலபஸையும் படித்து, கண்ணு முழிச்சு படித்து, அப்புறம் ஃபஸ்ட்டு ரிவிஷன், அப்புறம் செகண்ட் ரிவிஷன், தேர்ட் ரிவிஷன், எக்ஸாமுக்கு தயாராக போயிட்டு அப்படியே பதட்டத்தோடு உட்காந்து அப்படிலாம் கிடையாது. பாஸ் ஆனாண்டா ஃபெயில் ஆனா நைட்டு உட்காந்து படிப்பேன், காலைல போய் எழுதுவேன், அவ்வளோதான். எல்லா பரீட்சையும் அப்படி தான் நான் பாஸ் பண்ணேன். லா அப்படி தான் நான் பாஸ் பண்ணேன். பிஹெச்டி அப்படி தான் நான் பாஸ் பண்ணேன். இது என்னுடைய நான் பிலோ ஆவரேஜ் தான். நான் ஒன்றும் டிஸ்டிங்ஷன் கிடையாது. நான் ஒரு பெரிய படிப்பாளி கிடையாது. ஒரேஷியஸ் ரீடர் கிடையாது. அதே மாதிரி தான் எலெக்ஷன்லையே. எனக்கு எலெக்ஷன் 3 மாதம் தான். அதுக்கு முன்னால் நான் பெரியார் இயக்கம் தான். அதுக்கு முன்னால் 5 வருஷத்தில் 4.25 வருஷம் அம்பேத்கர் இயக்கமாகத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இயங்கும். 4.25 வருஷம் ஒரு பெரியார் இயக்கமாகத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இயங்கும். தேர்தல் வர்ற அந்த 3 மாதம் தான். இப்படி தான் இத்தனை தேர்தலில் நம்ம சந்திச்சிருக்கிறோம். அந்த நேரத்தில் பிளான் பண்ணுவோம், அந்த நேரத்தில் முடிவு செய்வோம், அந்த நேரத்தில் களத்துக்கு போவோம். முடிஞ்ச வரையில் ஓட்டு கேட்போம். ஜெயிச்சா உண்டு, தோத்தா உண்டு. தேர்தல் அரசியலில் வென்றாலும் சரி, தோற்றாலும் சரி, மக்கள் பிரச்சனைக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அப்படி இந்த காலத்தில் நின்னோம். இந்த போராட்டத்தை அறிவிச்சோம். உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை என்பதற்கு நான் என்ன பண்ண முடியும்? போய் ஏன் ஸ்டாலினை பார்க்கணும்? அவருக்கு மட்டும் எப்படி அழைப்பு விடுத்தீங்க? நான் தான் எல்லாருக்கும் அழைப்பு விடுத்தனேன். நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம். கூட்டணி கட்சியுடைய தலைவர் அவர் வெளிநாடு போயிட்டு வந்திருக்கிறாரு. போய் பார்க்கணுங்கிற மாதிரியான ஒரு விருப்பத்தை வெளிப்படுத்தணும். வாங்க, நாங்கள் போனோம். போகும்போது நாங்கள் ஒரு மெமரண்டம் கொடுத்தோம். அந்த மெமரண்டத்தில் என்ன சொல்லியிருக்கிறோம்? மெமரண்டம்னா கோரிக்கை மனு. இதை அரசாங்கத்துக்கு அல்லது முதல்வருக்கு சுட்டி காட்ட வேண்டும். சும்மா போயிட்டு சால்வை போட்டுட்டு பேசிட்டு காஃபி சாப்பிட்டு வர்றதுக்கு போல கவர்மெண்ட்டுக்கு கொண்டு போகிறோம். அதில் தெளிவாக கோரிக்கை வச்சிருக்கிறோம். தமிழ்நாடு அரசுக்கும் கோரிக்கை இருக்குது. அதில்
இந்திய அரசுக்கு மட்டும் இல்லை, மேம்போக்கா படிச்சுட்டு எல்லாம் விமர்சனம் பண்ணுறான். இவர் ஏன் யூனியன் கவர்மெண்ட்டுக்கு சொல்கிறாரு, ஏன் மோடி அரசாங்கத்துக்கு சொல்கிறாரு? இது ஸ்டேட் பாலிசி தானே, கடையை இவங்க தானே மூடணும், இவங்க தானே நடத்துகிறாங்க. இவர் எதுக்கு டெல்லி கவர்மெண்ட்டுக்கு சொல்கிறாரு? திருமாவளவன் சரண்டர் ஆகிட்டாரு, ஏதோ பயந்துட்டாரு. அப்படி கிடையாது. கொடுத்த மனுவை படிச்சுப்பார். கொடுத்த மனுவில் விடுதலை சிறுத்தைகள் கொடுத்த மனு, முதல்வரிடத்திலே கொடுத்த மனு, அதில் என்ன சொல்லியிருக்கிறோம்? கடைசியாக துண்டறிக்கையிலே இருக்குது 2 கோரிக்கை. என்னென்ன கோரிக்கை? ரொம்ப தெளிவாக அதில் இருக்குது. ரொம்ப தெளிவாக இருக்குது. இயக்கத்தோடு அதை புரிஞ்சுக்கணும், ரொம்ப கவனமாக புரிஞ்சுக்கணும். இந்திய ஒன்றிய அரசே துண்டறிக்கையில் கடைசியாக இருக்கும். இதுதான் அங்கே கோரிக்கை மனுவை கொடுத்தோம். இந்த கோரிக்கை தான். அதில் என்ன சொல்லியிருக்கிறோம்னா, அண்ணா அவர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் மதுவிலக்கை ரத்து செய்ய சொல்லி திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் சொன்னபோது, வலியுறுத்திய போது முடியாதுன்னு தெளிவாக இருந்தார். அதோடு நிற்காம ஆர்டிகிள் 47 படி அன்றைய இந்திய ஒன்றிய அரசுக்கு, அல்லது டெல்லி அரசுக்கு கோரிக்கை வச்சார். நேஷனல் பாலிசி வேணும்னு சொன்னார். அதை சுட்டி காட்டணும். 1971 கலைஞர் முதல்வர் ஆகிறார், 69 ஆகிறார். அண்ணா சித்திரார் 69. இவரை தேர்வு பண்ணுறாங்க, 71 கலைக்கிறார். கலைச்சிட்டு தேர்தலை சந்திக்கிறார். எம்ஜிஆர் கூட இருக்கிறார். அப்போ அந்த திமுக 184 இடங்களில் ஜெயிக்குது. 234 184 இடங்களில் ஜெயிக்குது. அப்போ அவர் முதலமைச்சராக இருக்கிறார். அந்த நேரம் மதுவிலக்கை அவர் ரத்து பண்ணுறார். ராஜாஜிலாம் போய் ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க, ஐயோ வேண்டாம், தயவுசெய்து மதுக்கடையை திறக்காதீங்கன்னு. அப்போ அவர் சில காரணங்களை சொல்கிறார், திறந்துட்டார். ஆனால் அதனால் ஏற்பட்ட பாதிப்புகளை உணர்ந்து 74 கடையை மூடுறார். இதை யாரும் பேச மாட்டான். கடையை திறந்தாருமாங்களே தவிர 74 கடையை மூடினார். மூடும்போது அவர் சொன்னார், என்ன சொன்னார்னா, தேசிய கொள்கை தேவை. ஏன்னா நான் இங்கே ஸ்டேட்டில் மூடுறேன், பாண்டிச்சேரியில் விற்கிறாங்க, ஆந்திராவில் விற்கிறாங்க, கேரளாவில் விற்கிறாங்க, உரை சாராயம் வருது, பாக்கெட்டு சாராயம். நாங்கள் நெருக்கடி தெரியல. இந்த கட்சியினுடைய நிறுவனர், இப்போ 75வது ஆண்டு பவள விழா நடக்குது. நிறுவனர் அண்ணா அவர்கள் வைத்த கோரிக்கை, கலைஞர் வைத்த கோரிக்கை. ஆகவே நீங்கள் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி இந்திய ஒன்றிய அரசை வற்புறுத்த வேண்டும். இதை பாராட்டுவாங்களா, விமர்சிப்பாங்களா? எவ்வளவு வன்மம் இருக்கிறது பாருங்க தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக. அப்போ இந்திய ஒன்றிய அரசுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் சேர்ந்து கோரிக்கை. தமிழ்நாடு அரசுக்கு என்ன கோரிக்கைன்னா, மதுக்கடைகளை முற்றிலுமாக மூடுவதற்கான கால அட்டவணையை அறிவித்திடுக. ஏன்னா ஒருத்தன் பேசுறானா டிபேட்ல, நாம சொல்றோம் என்ன கால அட்டவணைனா, எந்தெந்த டேட்ல என்னென்ன மாதிரி எத்தனை கடைகளை மூட போறீங்க, எத்தனை அளவுக்கு விற்பனை இலக்கை குறைக்க போறீங்க, இதை டேட் வாரியா சொல்லுங்க. இந்த டிமாண்ட் யார் சொல்லி இருக்கிறா? விடுதலை சிறுத்தைகள் சொல்றோம். முதல்வர்கிட்ட கொடுத்த கோரிக்கை மனுவிலே இருக்கிறது. மதுக்கடைகளை முற்றிலுமாக மூடுவதற்கு, அதான் முழு மதுவிலக்கு, பூரண மதுவிலக்கு. இதை நம்ம கைவிட்டோமா, சரண்டர் ஆயிட்டோமா? முதல்வர்கிட்ட கொடுத்த மனுவை படிங்க முதல்ல. இந்த மனுவில் இருக்கு, மதுக்கடைகளை முற்றிலுமாக மூடுவதற்கான கால அட்டவணையை அறிவித்திடு. டேட் போட்டு சொல்லுங்க, எந்த டேட்ல எத்தனை கடைகளை மூட போறோம், எவ்வளவு விற்பனை இலக்கை குறைக்க போகிறோம். விற்பனை இலக்குன்னா 45,000 கோடி, அடுத்த மாதம் 46,000 கோடின்னு போடக்கூடாது. 45,000 கோடி 40,000 கோடியே குறைப்போம் அப்படி சொல்லுங்கள். மார்க்கெட் பண்ணாதீங்க, இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. ரெண்டாவது, போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். போதைப் பொருட்கள் என்ன? புகையிலை, பீடி, சிகரெட்டு, கஞ்சா, பிரவுன் சுகர், ஹெராயின், கோக்கைன், பெத்தடின், இதெல்லாம் போதைப் பொருட்கள். இதுக்கு அடிமையானவங்களாம் நிறைய பேர் இருக்கிறான். அவனை ட்ரக் அடிக்ட்னு சொல்லுவாங்க, இவங்களை ஆல்கஹாலிக் அடிக்ட்னு சொல்லுவாங்க, அவங்கள ட்ரக் அடிக்ட்னு சொல்லுவாங்க. அரசாங்கம் மெடிக்கேஷனுக்கு நீ பயன்படுத்தலாம், அந்த 47 சொல்லுது, மெடிக்கேஷனுக்கு நீ பயன்படுத்த அந்த ஆல்கஹால் மற்ற போதைப் பொருளை. ஆனால் மனுஷன் ஹியூமன் கன்சப்ஷனுக்கு பயன்படுத்தாத, மனித நுகர்வுக்கு பயன்படுத்தாத, அதை தடை செய். மருத்துவத்திற்கு பயன்படுத்து. இது ஆர்டிகிள் 47. இதை யார் எழுதினது? புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதினார் அரசமைப்பு சட்டத்தை. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் இதை யார் இணைத்தது? புரட்சியாளர் அம்பேத்கர் இணைத்தார். அம்பேத்கர் வழியில் தான் நாங்கள் செயல்படுறோம்.
மூணாவது கோரிக்கை, மது மற்றும் போதைப் பொருட்கள் ஒழிப்பு பரப்புரையில் மகளிர் சுய உதவி குழுக்களை ஈடுபடுத்து. எந்த கட்சி இந்த கோரிக்கை வைத்திருக்கிறது? தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசுக்கு, மாண்புமிகு முதல்வருக்கு நாம் வைக்கிற கோரிக்கை, தமிழ்நாடு முழுவதும் எல்லா கிராமங்களிலும் மகளிர் சுய உதவி குழுக்கள் இருக்கின்றன. அந்த குழுக்களின் மூலமாக நீங்க மது ஒழிப்பு பிரச்சாரத்தை நடத்துங்க. விடுதலை சிறுத்தைகள் தான் சொல்லுகிறது. குடி மற்றும் போதை நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கவும் மறுவாழ்வளிக்கவும் ஏற்பாடு செய்ய வேண்டும். குடிச்சிட்டு கிடக்கிறான், அந்த பொறுப்பு அவன் பொண்டாட்டிய தலையில் விழுந்துருது, இல்லைன்னா அப்பா அம்மா தலையில் விழுந்துருது, இல்லை குடும்பத்து தலைமையில் விழுந்துருது. அடிக்ட் ஆகிட்டான். காலையில் எழுச்சா தண்ணி அடிக்கணும், மதியானம் தண்ணி அடிக்கணும், நைட்டு தண்ணி அடிக்கணும். தகராறு பண்ணுறான், பொண்டாட்டியை போட்டு அடிக்கிறான், பிள்ளைகளை போட்டு அடிக்கிறான், பிள்ளைங்க படிக்கிற புஸ்தகத்தை பிடிச்சி கிழிக்கிறான், சர்டிஃபிகேட்டை பிடிச்சி கிழிக்கிறான். இவ்வளவு தொல்லைகளை இந்த குடும்பம் சமாளிக்கும். அப்படி குடித்து குடிநோயாளிகளாக மாறியவர்களுக்கு அரசாங்கம் ஏதேனும் சிறப்பு கவனம் செலுத்தி சிகிச்சை அளிப்பதற்கு முயற்சி செய்திருக்கிறதா? இதை சொல்லுகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. டி அடிக்ஷன் சென்டர் வைங்க நாம சொல்றோம். எந்த கட்சி சொல்லி இருக்கிறது? இதுதான் தமிழ்நாடு அரசுக்கு நாம் வைத்திருக்கிற கோரிக்கை. அறிவாலயத்திலே முதல்வரை சந்தித்த போது நாம் கொடுத்த கோரிக்கை, மனுவில் இருந்த கோரிக்கைகள் இவை. ஏதோ நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டோம் போனோம். அவர் தனியாக பேசினார், என்ன சொன்னார்னு தெரியல, திருமாவளவன் அப்படியே பெட்டி பாம்பு மாதிரி அடக்கிட்டார். அதுக்கான தேவை கிடையாது. இந்திய ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாட்டிலும் வேண்டும், இந்தியா முழுவதும் வேண்டும். எங்களுக்கு தேசிய பார்வை இருக்கிறது. ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் இதை நடைமுறைப்படுத்துகிற போதுதான் தமிழ்நாட்டை பாதுகாக்க முடியும் என்கிற தேசிய பார்வை. அரசமைப்பு சட்டம் உறுப்பு எண் 47 கூறியுள்ளவாறு மதுவிலக்கை தேசிய கொள்கையாக அறிவிப்பு செய். மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த முன்வரும் மாநில அரசுகளுக்கு வருவாய் இழப்பை ஈடு செய்ய சிறப்பு நிதி வழங்கு. போதைப்பொருள் நடமாட்டத்தையும் பயன்பாட்டையும் கட்டுப்படுத்த உறுதியாக நடவடிக்கை எடு. ஒன்றிய அரசுக்கு 3 கோரிக்கை, தமிழ்நாடு அரசுக்கு 4 கோரிக்கை. தமிழ்நாடு அரசுக்கு நம்ம வைக்கிற கோரிக்கை அவங்க கண்ணிலையும் படலை. இந்திய ஒன்றிய அரசுக்கு சொல்கிற கோரிக்கை மட்டும்தான் கண்ணில் படுது. ஏன்னா நம்மளை விமர்சிக்கணும். ஏன்னா உடையும்னு நினைச்சுமே உடையிலையே, பிளவுபடும் என்று நினைத்தோமே பிளவுபடவில்லையே. அவங்களுக்கு திமுக கூட்டணியை பலவீனப்படுத்தணும், திருமாவளவனை வெளியே இழுத்து நடுத்தருவில் விட்டுணும். அதுக்கப்புறம் அவன் பாடு. அப்புறம் போய் அதிமுகவிட்ட போவானா, பிஜேபிகிட்ட போவானா, பாமகவிட்ட போவானா, அல்லது புதுசாக கட்சி தொடங்குற விஜய்கிட்ட போவானா, அல்லது சீமானோட போவானா. இப்படி எதுவாவது அவன் பண்ணிட்டு போட்டோம். திமுகவிட்டிருந்து உடைச்சி வெளியே கொண்டு வந்துட்டா விடுதலை சிறுத்தைகளை நடுத்தருவில் நிறுத்திடலாம். 1.5 மாதத்துக்கு மேலே, 1.5 வருஷத்துக்கு மேலே கிடக்குது. அதுக்கப்புறம் போயிட்டு வெளியே வந்த பிறகு நீங்கள் யாரோடு போய் நீ கூட்டணி கணக்கை பேசுவாய்? நான் கூட்டணி கூட்டணி நினைக்காதீங்க, இதை பொது பிரச்சனையாக பாருங்கன்னு சொல்லியும் யாரும் கேட்கல. இந்த ஒரு வாரம் நீ கூட்டணி அரசியலாகவே இதை பார்த்ததனால் நான் கூட்டணி தொடர்பாகவும் சிந்திக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டேன். விடுதலை சிறுத்தைகளை இப்படி ஒரு சிந்தனைக்கு தள்ளியது இவர்கள் நடத்திய மீடியா ஹைப். நான் எந்த இடத்துலையும் சொல்லலை, கூட்டணியை முறிக்கிற வகையில் நான் எதையும் பேசலை. எங்களுக்கு இருக்கிற வழியை நாங்கள் சொல்றோம், அது எங்க துணிச்சது. நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கும்போதே நாங்கள் போராடுகிறோம், அது எங்களுக்கான துணிச்சல். அது நாமக்கல்ல போராடணும், வேங்கவேலுக்காக போராடினோம், ஸ்ரீமதி படுகொலையை கண்டித்து போராடினோம், திருநெல்வேலியில் போராடினோம், தென் மாவட்ட படுகொலைகளை கண்டித்து, கள்ளக்குறிச்சி சாராய சாவுகளை கண்டித்து போராட்டம் நடத்தினோம். இதை அப்ரிஷியேட் பண்ற பெருந்தன்மை உங்கள்கிட்ட இருக்கா? கூட்டணியில் இருக்கிற போது இதையெல்லாம் பேசுகிற துணிச்சல் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இருக்கிறது. இதை எடுத்தா திமுகவுக்கும் விசிகாவுக்கும் இடையில ஒரு கான்ட்ரவர்சி உருவாகுங்கிறது எங்களுக்கு தெரியாதா? அது பிரச்சனை ஆக வாய்ப்பு இருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியாதா? ஆனால் இது மக்கள் பிரச்சனை. அதனால தான் நான் சொன்ன எதிர்கொள்ள தயார். அப்படி ஒரு வேளை இதனால ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் உருவானா, ஒரு எதிர்மறை விளைவு ஏற்பட்டாலும் வேறு வழி இல்லை. அதை எதிர்கொண்டாவது மதுவை ஒழிக்கிற நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்போம் என்று சொன்னேன். அதில் என்னன்னா, எதை எம்பசைஸ் பண்றேன்னா, மது ஒழிப்பில் நாங்கள் உறுதியாக இருப்போம் என்பதை சொல்லுவதற்காகத்தான் கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டாலும் எதிர்கொள்ள தயார் என்று சொல்கிறேன். அது திமுக மறற்ற துணி கிடையாது. கூட்டணியில் தான் இருக்கிறோம், ஆனால் இந்த பிரச்சனையை தொட்டு இருக்கிறோம். இதனால் எதிர்விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அப்படி எதிர்விளைவுகள் ஏற்படுவதனால் நாங்கள் பின்வாங்க மாட்டோம், மது ஒழிப்பில் உறுதியாக இருப்போம். அதான் அதுக்கு பொருள். ஆனால் இதையும் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. நீங்கள் சமூக ஊடகங்களை நம்ப வேண்டாம், அதில் இருக்கிற கருத்துக்களை பெரிதாக கருத வேண்டாம்.
அதில் பேசுகிற அத்தனை பேரும் வன்மத்தோடு பேசுகிறார்கள். நம் வளர்ச்சியை விரும்பக்கூடியவர்கள் அல்ல. நீ ஆளை தோண்டி திரும்பி பார்த்தினா அவன் பின்னணி தெரியும். பொதுவாக நான் பொலிட்டிக்கலாக யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு நம்ம பதில் சொல்லலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ப்ரீ கன்சீவ்டு தாட்ஸ், முன்முடிவு எடுத்துக்கொண்டு நம்மை பற்றி அவர்கள் விமர்சிக்க பார்க்கிறார். முதல் நாளிலே இதை கூட்டணியோடு சேர்த்து பார்க்காதீர்கள், தேர்தலோடு சேர்த்து பார்க்காதீர்கள், இணைத்து பார்க்காதீர்கள் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் இவங்க இல்லை, இப்படி காய் நகர்த்துறாரு, அப்படி காய் நகர்த்துறாரு, திமுகவை அவர் விட்டு வெளியே வரப்போகிறாரு, எடப்பாடி கிட்ட பேசிட்டாரு, டெப்டி சிஎம் வாங்கிட்டாரு. நான் பிரதமராகலான்னு ஆசைப்படுறேன், நீ போய் துணை முதல்வர். ஏன் எய்மே வேற. நீ என்ன டெப்டி சிஎம் சொல்றது, துணை முதல்வர்னு? ஏன் எனக்கு பிரதமராக எனக்கு தகுதி இல்லையா? பிரதமராவதற்கு நான் ஆசைப்படக்கூடாதா? மோடி இந்தியாவின் பிரதமராகலாம், திருமாவளவன் பிரதமராக கூடாதா? இல்லைன்னா அட்லீஸ்ட் ஜெகஜீவன் ராம் மாதிரி ஒரு துணை பிரதமராகும். அதுல எங்க எய்மே? இவங்க ஆசை காட்டுறாங்களாம். எடப்பாடி பேசிட்டாரு, அவருக்கு சீட்டு தரணும் ஒத்துக்கிட்டாரு, கேபினெட்டில் சிந்தனை செல்வம் மந்திரியாக போகிறாரு, அவர் மந்திரியாக போகிறாரு, திருமாவளவன் எம்பி ரிசைன் பண்ணிட்டு எலெக்ஷன் நின்று டிப்டி சிஎம் ஆக போகிறாரு. ஆளுக்கு அவன் அதுக்கு நம்ம ஆதவ் அர்ஜுன் மேலே எல்லாம் தூக்கி பழிய போடுறாங்க. அவர் பாவம் நம்ம கட்சி வளரன்னு விரும்புகிறார், அது வேற விஷயம். அவர் நல்லெண்ணத்தோட கட்சிக்கு வந்திருக்கிறார். பெரியார் அம்பேத்கரை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் ஏற்றுக்கொண்டவர், அதனால் அவர் வந்தார். இல்லைன்னா அவருக்கு வேறு ஏதோ ஒரு கட்சியில் போய் யாராவது ஒருத்தரோட போய் சேர்ந்துருக்கலாமே. திருமாவளவன் தலைமை ஏற்றுக்கணும்னு அவசியம் இருக்குது. நல்லெண்ணத்தோடு வந்திருக்கிறார். இப்போ இவன் கணக்கு பண்ணுறான். மார்டின் அவங்க மாமனார் பெரிய கோடீஸ்வரர், வெல்லும் ஜனநாயக மாநாட்டுக்கு முழுக்க அவர் தான் செலவு பண்ணாராம். நீங்கள் பேங்கில் பணம் போட்டிங்களா இல்லையா? QR கோடில் பணம் போட்டிங்களா இல்லையா? எவ்வளவு பணம் நீங்கள் நிதி கொடுத்தீங்கன்னா நான் அக்கௌண்ட் காட்டினா இல்லையா? லைவில் பேசினா இல்லையா? அவங்களாம் கற்பனை பண்ணுறான். அத்தனை கோடி வந்துச்சு, இத்தனை கோடி வந்துச்சு. இவங்கெல்லாம் எத்தனை கோடி வேணாலும் உட்கார்ந்து இடத்துல இருந்து வாங்கலாம். விடுதலை சிறுத்தைகள் கோடிங்கிற இடத்துக்கு போகக்கூடாது. லட்சத்திலே நிற்கணும், 1000த்திலே நிற்கணும், கையேந்திக்கிட்டு ரோட்லேயே நின்று குரல் கொடுக்கணும். அந்த வயிற்றெரிச்சலிலிருந்து பேசுகிறார். அர்ஜுன் ரெட்டி, அவர் அர்ஜுன் தான் அவர் சொல்கிறார், அவர் எங்கேயும் ரெட்டின்னு சொல்லிக்கிறது கிடையாது. இவன் சேர்த்து சொல்கிறான் அர்ஜுன் ரெட்டி. ஏன்னா அவர் தெலுங்குன்னு சொல்லணுமா. ரெட்டி மார்டின் மருமகன், கோடிக்கணக்கிலே பணம், மாநாட்டை அவர் தான் நடத்தினார். என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், இந்த மக்களுக்கும் திருமாவளவனுக்கு இடையில் இருக்கிற பிணைப்பை, அந்த உறுதிப்பாட்டை, அந்த உறவுக்கு இடையில் இருக்கிற உறுதிப்பாட்டை சந்தேகத்திற்கு இடமாக்குவது, கேள்விக்குள்ளாக்குவது, நீர்த்து போக செய்வது, இதுக்கு ஒரு பெரிய கும்பலே இறங்கியிருக்கிறாங்க. அதனால தான் நான் மேலே உள்ள சொன்னேன், எவனாவது பறையன்னு சொல்லிட்டு வந்தான்னா விடாதீங்கன்னு. ஏன்னா இதில் இந்த பறையர் அமைப்புகள் நிறைய பேர் இறக்கி விட்ருக்காங்க, இந்த கூலி வாங்கிட்டு பேசுறது. அவங்களாம் உதிரிகள், அவங்களால ஒரு 100 பேரை திரட்ட முடியாது. யூடியூப்பில் அப்படி சாஞ்சி உட்காந்துட்டு பேசுவார். ஏன்னா நம்மளை திட்டுறான்ல, அதனால் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறானு, கூப்பிட்டு. இப்படிதான் கலைஞர் அவருக்கு அரசியல் அடியெடுத்து வைத்த காலத்திலிருந்து திட்டி 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 பார்த்தாங்க, விமர்சித்து பார்த்தார்கள், என்னென்னவோ செஞ்சு பார்த்தான். ஆனால் திமுக 6 முறை ஆட்சி வந்துச்சு, ஒன்றும் பண்ண முடியல. தமிழின துரோகினாங்க, ஈழத்தமிழர்களுக்கு துரோகம் பண்ணிட்டாருனாங்க, அதை பண்ணிட்டார் இதை பண்ணிட்டாருனாங்க. ஒரு தேர்தலில் கூட கலைஞர் தோற்றதில்லை. அவர் நின்ன தேர்தல் அவருக்கு எதிராக அவ்வளவு அவதூறுகளை பரப்புனாங்க. கலைஞருக்கு பின்னாலும் இந்த கட்சி சிதறி போகும்னு நினைச்சாங்க. ஆனால் மறுபடியும் மக்கள் அந்த கட்சியை ஆட்சியில் உட்கார வச்சாங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னா, இதுவும் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இல்லை. நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு கும்பல் நமக்கு எதிராக கிளம்பி இருக்கிறது. எவ்வளவு விமர்சனம் செய்தாலும் சிறுத்தைகளின் வளர்ச்சியை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. இது சாதி ஒழிப்பு இயக்கம். ஒருத்தன் கேட்குறான், நீ என்ன கட்சி? நீ சாதி கட்சி இல்லையா? முதல்ல என்ன அரசியல் பேசணும்னு புரிஞ்சுக்கோ. சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை பேசுகிற இயக்கம் இந்த இயக்கம். சாதி பெருமை பேசுகிறவன் இல்லை. நாங்கள் சாதி பெருமையை பீற்றிக் கொள்கிற இயக்கம் இல்லை. சாதி பெருமை பேசுகிறவன் சாதி கட்சி. சாதி ஒழிகை என்று சொல்லுகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. எப்படி இது சாதி கட்சி ஆகும்? உனக்கு பாருங்க, ஏன்னா நீ சாதியவாதி, உனக்கு அப்படிதான் தெரியும்.
நாங்கள் சாதியை சொல்லி இந்த இயக்கத்தை வளர்க்கவில்லை, சாதி பெருமை பேசி இந்த இயக்கத்தை வளர்க்கவில்லை. பெரியார் அரசியலை, மார்க்ஸ் அரசியலை, அம்பேத்கர் அரசியலை, அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட், அதுதான் அம்பேத்கர் அரசியல். நாங்கள் ஆண்ட சாதி என்பதல்ல அம்பேத்கர் அரசியல். நாங்கள் இப்படி பாரம்பரியம் உள்ளவங்க எந்த புராண கதைகளை நாம் வந்து கிளைம் பண்ணலை. எங்களுக்கு சிவபெருமான் சொந்தக்காரன்லாம் நாங்கள் சொல்லலை. அவர் சாம்பல் பூசியிருந்தார், அதனால் நாங்கள்லாம் சாம்பலவர் அப்படி ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து ஒரு கிளைம் பண்ணுறோம். எங்களுக்கு இந்து பாரம்பரியம் இருக்குது, நாங்கள் வைணவத்தை கும்பிட்டவங்க, திருமால் பெருமாள்லாம் எங்களுக்கு வந்து சொந்தக்காரரு, எங்கள் முப்பாட்டன் அப்படின்லாம் நம்ம கிளைம் பண்ணல. ராஜராஜ சோழன் எங்களுக்கு சொந்தக்காரரு நம்ம கிளைம் பண்ணலை. ஆண்ட பரம்பரைலாம் நம்ம சொல்லலை. நாங்கள் வந்து ஆண்ட வம்சம் இல்லை, அறிவு வம்சம். பகவான் புத்தர் வழி வந்தவர்கள், பேராசான் மகாத்மா பூலே வழி வந்தவர்கள், பேராசான் புரட்சியாளர் அம்பேத்கர் வழி வந்தவர்கள், பேராசான் தந்தை பெரியார் வழி வந்தவர்கள், பேராசான் மாமேதை மார்க்ஸ் வழி வந்தவர்கள், ஐயன் திருவள்ளுவன் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்ன ஐயன் திருவள்ளுவன் வழி வந்தவர்கள், அவ்வை பாட்டி வழி வந்தவர்கள். நாங்கள் அறிவு வம்சம். அவங்க சொன்ன சாதி ஒழிப்பை நாங்கள் பேசுகிறோம், சமத்துவத்தை நாங்கள் பேசுகிறோம். நீ சாதியவாதிக்கு உனக்கு சாதியவாதியாக தான் எனக்கு தெரியும். நீ எதிர்பார்க்கிற சாதிய பெருமையை நான் பேசலை, உனக்கு எரிச்சல் வருது. எனவே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சமூக ஊடகங்களில் இன்றைக்கு நாம் எடுத்த நிலைப்பாட்டை விமர்சித்தால் அதை பொருட்படுத்த வேண்டாம். இது நாம் நிலைப்பாட்டை எடுக்கலை. நாம் வந்து திமுக தலைவரை பார்க்க போனோம், மனு கொடுத்தோம். அவங்க எங்கள் அரசுக்கு எதிராக இப்படி பண்ணுறீங்களேன்னு சொல்லலை, இப்படி ஒரு நெருக்கடி எங்களுக்கு தருகிறேன்னு சொல்லலை. நீங்கள் பேசுகிற அரசியல் தான் நாங்களும் பேசுகிறோம். ஆனால் நடைமுறை சிக்கல் இருக்குது, நிர்வாக சிக்கல் இருக்குது. ஒரே நாளில் இதை அறிவிச்சிட முடியாது, மூடணும்னு தான் நினைக்கிறோம். இதை நாங்கள் மைண்டுக்குள்ளே வச்சுக்கிறோம். நாம் எல்லாம் சேர்ந்து குரல் கொடுப்போம், நாங்களும் வரணும். இதை எவனும் எதிர்பார்க்கல, இது யாரும் எதிர்பார்க்கல. இது வந்து 6வது நாள் 7வது நாள் 8வது நாளில் உடைஞ்சிரும். திருமாவளவன் வெளியே வந்துடுறாரு, உடைச்சிடலாம் முடிச்சிடலாம். திருமாவளவனை காய் உருட்டுற மாதிரி உருட்ட பார்த்தாங்க. எனக்கு அந்த எதிர்பார்ப்பு இல்லை, நான் அந்த மாதிரி நடக்கும்னு நினைக்கல. போனோம், மனு கொடுத்தோம், உங்கள் பயணம் வெற்றிகரமாக அமைந்ததற்கு வாழ்த்துக்கள்னு சால்வை போட்டோம், உட்காருன்னு சொன்னாங்க, பேசினோம், என்ன நடந்ததுன்னு சொன்னோம், மனுவை கொடுத்தோம், பார்த்தாரு, இதுதான் கோரிக்கை, ரைட், ஓகே, இது என்ன டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு நாங்கள் வரோம், எங்கள் கட்சி சார்பில் அமைப்பு செயலாளரையும் செய்தி தொடர்பாளரையும் அனுப்புகிறோன்னா இதில் என்ன தப்பு இருக்குது? ஒரு கட்சி விடுத்த போராட்டத்தில் அல்லது மாநாட்டில் ஒரு ஆளுங்கட்சி பங்கேற்பதற்கு முரண்பாடான நிலைப்பாடாக இருந்தாலும் திருமாவளவனோடு விடுதலை சிறுத்தைகளோடு ஒரே களத்தில் நாங்கள் நிற்போம் என்று துணிந்து முடிவெடுத்திருப்பது விடுதலை சிறுத்தைகளுக்கு கிடைத்த வெற்றியா இல்லையா? மாநாடு நடப்பதற்கு முன்பே விடுதலை சிறுத்தைகள் 70-80 விழுக்காடு வெற்றி பெற்று விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். மூடிட்டாங்களான்னு கேட்பான். பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்கு. இந்தியா முழுக்க எல்லாருக்கும் ஒரே கருத்து தான், ஏன் மூட முடியல? இப்போ போய் நீங்கள் மோடி கிட்ட கேளுங்க, ஆமாம் லிக்கர் வேண்டாம் தான் சொல்லுவார், இருக்கட்டும்னு சொல்ல மாட்டார். பிஜேபிக்காரங்களே சொல்கிறாங்களே, அப்படின்னா ஏன் உத்தரப்பிரதேசத்தில் மதுவிலக்கு கொண்டு வரல? நீங்கள் இவ்வளோ தூரம் பேசுகிறீங்கள. குஜராத்தில் காங்கிரஸ்காரன் கொண்டு வந்தது, பீகாரில் நிதிஷ்குமார் கொண்டு வந்தது, உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் முதலமைச்சராக இருக்கிறாரு. ஒரு முறைக்கு 2 தடவையோ 3 தடவையோ முதலமைச்சர் ஆகிட்டார் அவர். ஏன் இது வரையிலும் நீங்கள் மதுவிலக்கு கொண்டு வரல? ப்ரொஹிபிஷன் ஏன் வரல? இந்துக்கள் தானே அதிகமாக குடிக்கிறாங்க, நீங்கள் இந்துக்களின் பாதுகாவலர்கள் தானே. இந்துக்கள் தானே அடிக்ட் ஆகிறாங்க, மென்டல் டிசார்டர் ஆகிறாங்க, பர்சனாலிட்டியை லூஸ் பண்ணுறாங்க, மனித வளம் பாழாகிறது. ஏன் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் மதுவிலக்கு இல்லை? பதில் சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு கடுப்பு, என்னையா இது உடைஞ்சிரும்னு பார்த்தோம், இப்படி ஆயிடுச்சே, கூட்டணி உடைஞ்சிரும் முறிஞ்சிரும்னு பார்த்தோம், இப்படி ஆயிடுச்சே. அது நாம் எதிர்பார்க்கல. ஆளுங்கட்சி, அவங்களுக்கு கான்ட்ரவர்சியலான சப்ஜெக்ட் தான், இருந்தாலும் நாம் சேர்ந்து பயணிப்போம். விடுதலை சிறுத்தைகள் நடத்துகிற இந்த மாநாட்டில்
நாம் எடுத்திருக்கிற நிலைப்பாடு மக்களின் நலன்களை அடிப்படையாக கொண்டது, சமூக பொறுப்புணர்வுடன் கூடியது. இதில் நாம் மாநாட்டை தள்ளி போடலை, மாநாட்டை நடத்த மாட்டோம்னு சொல்லலை, அல்லது இந்த கோரிக்கையை கைவிட்டோன்னு சொல்லலை. ஆனால் நாம் சரண்டர்ன்றான். இது என்ன அர்த்தத்தில் சொல்கிறாங்கன்னே தெரியல. மாநாடு திட்டமிட்டபடி நடக்கும். கோரிக்கைகள் ஏற்கனவே வைத்த கோரிக்கைகள் தான் வைப்போம். அந்த கோரிக்கைகள் தான் தீர்மானங்களாகவும் இருக்கும். இது எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழ்நாட்டின் முதல்வருமான தளபதி ஸ்டாலின் அவர்கிட்ட மனுவாவே கொடுத்திருக்கிறோம். மாநாடு எங்க விருப்பம் மகளிர் மாநாடுங்கிறதுனால எல்லா கட்சிகளிலிருந்தும் மகளிரணி தலைவர்களை அழைப்பது என்று தான் நாங்கள் விரும்புகிறோம். அப்படிதான் நம்ம அழைக்க போகிறோம். இப்போ ஒருத்தன் கேட்குறான், இப்போ அதிமுகவுக்கு நீங்கள் அழைப்பு கொடுப்பீங்களா? அதாவது இதுக்கு நான் அழைப்போன்னு சொல்லுவானான்னு எதிர்பார்க்குறான். திமுக வந்துருச்சுன்னு சொன்னால் அதிமுக வராது. அதிமுக தலைவர் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் கிடையாது. அவங்களுக்கு அது ரெண்டு எதிர் அரசியல். திமுகவை எதிர்த்து தான் அதிமுக அரசியல் பண்ண முடியும், அதிமுகவை எதிர்த்து தான் திமுக அரசியல் செய்ய முடியும். இந்த நேரத்தில் நான் போய் அதிமுகவும் வரலான்னு சொன்னால் திருமாவளவன் கேலி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. நான் எப்படி அதை அழைக்க முடியும்? முடியாது. அப்போ திமுகவை ஏன் அழைச்சிங்க? நான் காமர் அப்பீல் விட்டேன், அவங்க முந்திக்கிட்டாங்க, வரேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஃபாஸ்டாக டிசிஷன் எடுத்துருக்குறாங்க, குயிக் டிசிஷன். திருமாவளவன் எல்லாத்துக்கும் அழைச்சிருக்காரு, நம்ம கூட இருக்கிறாரு, நாம் போய் நிற்போம். டிஎம்கே முடிவு எடுத்துருச்சு. பாமகவை ஏன் கூப்பிடல? நாங்கள் ஒன்றும் பாமகவை இழிவுபடுத்தலை. உங்களுக்கு கிடைச்ச அனுபவம் எங்களுக்கு ஒரு கசப்பான பட்டறிவு இருக்குது. உங்களுக்கு ஃபண்டமெண்டல் கோர் கான்செப்டுங்கிறதே காஸ்ட் அண்ட் ரிலீஜன் தான். அதனால தான் நீங்கள் சோஷியல் இன்ஜினியரிங் பேசுகிறீங்க. பிஜேபியும் சோஷியல் இன்ஜினியரிங் பேசுது. அவங்களுடைய கோர் கான்செப்ட் என்னென்னா காஸ்ட் அண்ட் ரிலீஜன் தான். அவங்களோட போனால் எங்களுக்கு அந்த புத்தி வந்துடும். நாங்கள் சாதி புத்தி வர்றதுக்கு விரும்பலை. எங்களுக்கு மதவெறி அரசியல் வேண்டாம். அதனால் நாங்கள் ஏற்கனவே எடுத்த முடிவை திரும்ப திரும்ப சொல்கிறோம். திரும்ப திரும்ப கேட்குறோம், திரும்ப திரும்ப சொல்கிறோம். கேட்குறத நிறுத்துறாங்கன்னா நாங்கள் சொல்ல போகிறதில்லை. என் அருமை தோழர்களே, நேற்று முதல்வரை சந்தித்ததை ஒட்டி தமிழகத்தில் விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிரான வன்மம் கக்குகிற விமர்சனங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இதை நீங்கள் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை. அதற்காகத்தான் இந்த விளக்கத்தை உங்களுக்காக நான் சொல்லுகிறேன். நாம் எடுத்திருக்கிற நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம். மாநாடு வெற்றிகரமாக அமைய வேண்டும். துண்டறிக்கைகளை வீதி வீதியாக கொடுக்க வேண்டும். சுவரெழுத்துக்களை எழுத வேண்டும். சுவரொட்டிகளை அச்சிட்டு ஒட்ட வேண்டும். மதுவை ஒழிப்போம், மனிதவளம் காப்போம் என்கிற முழக்கங்கள் திரும்புகிற திசையெல்லாம் இருக்க வேண்டும். இதனால் என்ன சாதிக்க முடியும்னா ஒரு பொது கருத்தை உருவாக்க முடியும். நம்முடைய விருப்பம் என்னன்னா, இது ஒரு கட்சியின் குரலாக இல்லாமல் ஒட்டுமொத்த பொதுமக்களின் குரலாக, குறிப்பாக பெண்களின் குரலாக இது ஒலிக்க வேண்டும். அதனால தான் இது மகளிர் மாநாடு. எனவே மகளிர் நம் குடும்பங்களிலிருந்து தான் வர வேண்டும். கட்டிட வேலைக்கு வேணால் நார்த் இந்தியனை கூப்பிட்டுக்கலாம். கொளுத்து வேலையா? கொளுத்து வேலை. கொத்து வேலையா? சித்தாளு பெரியாளு வேலை. மாநாட்டுக்கு நம் குடும்பங்களிலிருந்து நம்முடைய தாய்மார்கள் பங்கேற்க வேண்டும். அம்மா இருந்தால் அம்மா, மனைவி இருந்தால் மனைவி, மகள் இருந்தால் மகள். யூனிஃபார்மோடு உட்கார்றது, சீருடையோடு அமர்வதற்கான ஏற்பாட்டை செய்திருக்கிறோம். நம்ம கொடி காம்பினேஷன் மாதிரி வேறு எந்த கொடியும் அவ்வளவு கவர்ச்சிகரமான கொடி இல்லை. நீளமும் சிவப்பும் இணைந்த அந்த நீளம் டார்க் ப்ளூ கிடையாது, சயான் ப்ளூ, 100% சயான். கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் போனீங்கன்னா CMYKன்னு இருக்கும். அந்த ஒய்ங்கிறது, சிங்கிறது சயான். சயான்னா ப்ளூ, அது ஸ்கை ப்ளூ. இந்த ப்ளூ தான் நினைக்கிறேன். இது டார்க்காக அதில் இந்த ப்ளூ தான். அது டார்க் ப்ளூ. டார்க் ப்ளூ இருக்கக்கூடாது, அது டார்க் ப்ளூ.
நீங்கள் சயான் ப்ளூவோட ரெட்டை சேர்த்து பாருங்கள், எவ்வளவு அழகாக கவர்ச்சியாக இருக்குன்னு பாருங்கள். அதில் நட்சத்திரம் 2 அடிக்கு ஒரு நட்சத்திரம் போட்ட புடவை அச்சிட்டு இருக்கிறோம். எல்லாம் நீங்கள் கரெக்டாக அடக்க விலைக்கு வாங்கிக்கணும். அதை கட்டிக்கிட்டு தான் வரணும் மாநாட்டுக்கு. கலர் புடவை கூடாது, உங்கள் விருப்பம் போல புடவை கட்டிட்டு வரக்கூடாது. மாநாடு வெற்றி பெறுவதற்கு சீருடையும் தேவை. கட்டுக்கோப்பாக நடக்கணும், பாதுகாப்பாக நடக்கணும். போன மாநாட்டுக்கு என்னென்ன சொன்னோம் அதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுங்க. வண்டியிலேயே தண்ணி இருக்கணும், வண்டியிலேயே சாப்பாடு இருக்கணும், டிரைவர் யாருங்கிறது தெரியணும், அவன் நம்பர் நம்ம கையில் இருக்கணும். அதை எல்லாத்தையும் நீங்கள் தலைமைக்கு அனுப்பணும். நாம் போலீஸுக்கும் கொடுக்கணும். போலீஸ் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாதுகாப்பு கொடுப்பாங்க. எந்தெந்த வண்டி எந்தெந்த ஏரியாவுக்கு வரணும், எப்படி டைரக்ஷன் பண்ணணும், அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் டிராஃபிக்கை ஒழுங்குபடுத்துறதுக்கு இத்தனை வண்டி இந்த ஏரியாவிலேருந்து வருதுன்னு தெரிஞ்சால் தான் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒழுங்குபடுத்துவாங்க. அதனால் இந்த மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர்கள் இன்றைக்கி கூட்டிகிட்டு நாளைக்கு போயிடக்கூடாது. இதெல்லாம் செய்யணும். நீங்கள் மாநாட்டு நிதியை திரட்டி கொடுக்கணும், சாரி வாங்குறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணணும், வண்டி வாகனங்களை ஏற்பாடு பண்ணணும், முன்கூட்டியே பதிவு பண்ணணும், அந்த வண்டியில் ஓட்டுற டிரைவர் குடிக்காமல் வரானான்னு பார்க்கணும், நம்மளையும் நாம் சோதிச்சுக்கணும், ஒருத்தர் வாயை ஊதி பார்த்துக்கணும். 1-2 பேர் அப்படி இருந்தால் கூட நம்ம ஃபில்டர் பண்ணணும். ஏன்னா சில வன்மம் பிடித்த கும்பல் இதுக்குன்னு சில பேரை வாங்கி ஊற்றி விட்டு நம்ம கூட அனுப்புவான், நம்ம இடத்துக்கு அனுப்புவான். உடனே அதை படம் பிடிச்சி அவன் ஆடுறதை எடுத்து பாருங்க சிறுத்தைகள் மாநாட்டில் அப்படின்னு போடுவான். அவனுடைய பனியன் செஞ்சு தயாரிச்சுட்டு எங்கேயாவது குடிச்சிக்கிட்டு படம் எடுப்பான். பின்னால் என் படம் இருக்க அவனு குடிச்சிக்கிட்டு இருப்பானோ அதை எடுத்து போடுவான். என்னவோ செய்வான். சோஷியல் மீடியா கிடச்சிருச்சுல, நாம் கவனமாக இருக்கணும். ஏன் கவனமாக இருக்கணும்னா அது கூட முக்கியம் இல்லை, விபத்து ஆகிவிடக்கூடாது. வண்டி பாதுகாப்பாக பாதுகாப்பாக வீடு திரும்ப வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தல் வரையில் மிக கவனமாக நாம் அடியெடுத்து வைக்க வேண்டும், அரசியல் செய்ய வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் ஒரு தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக பரிணாமம் பெற்றிருக்கிறது என்றாலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் எத்தகைய அளவுக்கான வலிமையை பெறப்போகிறோம் என்பது மிக முக்கியமான கேள்வி. அந்த கேள்விக்கு விடை தேட நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுவோம் என்பதை சொல்லி மதுவை ஒழிப்போம், மனித வளம் காப்போம் என கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.